121வது சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்து உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேருக்கு ஒத்தாசை வந்துச்சு? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நிலைத்திருக்கிறோம் சொன்னா அது கர்த்தருடைய ஒத்தாசை மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால மட்டும்தான். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நீங்க ஹல்லேலூயா சந்தோஷமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. ஒரு புது பாடல் என் கூட சேர்ந்து கரங்களை தட்டி பாடுங்க. இல்ல ஒரு சிலருக்கு தெரியும் நினைக்கிறேன். வேற எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடம் இல்லை, அவரையே நோக்கி பார்க்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. மனுஷனுடைய கை அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை விட பெரிய பணத்துல உயர்ந்தவங்களை நம்ம நோக்கி பார்க்கணும் அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணெல்லாம் அவர் மேல இருந்தா போதும், அவர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால கையை தட்டி எல்லாருமே நல்ல கரங்களை தட்டி என் கூட சேர்ந்து பாடல பாடி come on. ஆமென். எஸ். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கி. மறுபடியும் பாடலாமா முதல்ல இருந்து? வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடுங்க. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீர். வேற எங்கிருந்தும் இல்லை, வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேற எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். கரங்களை தட்டலாமா? சூழ்நிலை எதையும் நாம பார்ப்பதில்லை. உலக சொல்றத கேட்காதீங்க. இல்லாதவைகளை இருப்பவைகளை போல் அழைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உலகம் இல்லைன்னு சொல்லும், மனுஷன் முடியாதுன்னு சொல்லுவான். ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர், அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆமென். சூழ்நிலை எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சொல்லுங்க. சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை, இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. சொல்லுங்க. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி மறுபடியும் சொல்ல போறோம். சூழ்நிலைகளை இதை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்றதை கேட்பதில்லை, இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாதுங்க. நம்முடைய வாழ்க்கையில வர சூழ்நிலை எல்லாம் நமக்கு சாதகமா வரும்னு நினைக்கிறீங்களா?
சொல்லுங்களேன். உங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாமே சாதகமா இருக்கா பிரதர், எல்லாமே சாதகமா இருக்கா சிஸ்டர், எல்லாமே சாதகமா இருக்கா சகோதரா. கேளுங்களேன், அவங்க சொல்லுவாங்க எதுவுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனா கர்த்தர் சொல்றாரு வாய்க்கால்கள் நிரம்பும்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து படகுல போகும்போது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இல்லையா, படகுல போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வானமும் பூமிக்கு தெரியும் அவர் கடவுள்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? இல்லையா? சொல்ற பேச்ச கேக்குதுன்னா அப்ப தெரியுமா தெரியாதா? அப்ப ஏன் சத்தம் வரணும்? அப்ப ஏன் கடல்லாம் கொந்தளிக்கணும்? அப்ப ஏன் காத்து வரணும்? யோசித்து பாருங்களேன். நான் யோசித்தது உண்டு. ஆண்டவரே, நீங்க வானத்தையும் பூமி படைத்தவர், நீங்க சொன்னா கேக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாயே எடுத்துக்கோங்களேன். ஏய் இங்க வா அப்படின்னா உடனே என்ன செய்யும்? வரும். ஏய் உட்கார் அப்படின்னா, ஏய் கை காட்டு, கை கொடு அப்படின்னா, ஹேண்ட் ஷேக்கன் கொடு அப்படின்னா ஹேண்ட் ஷேக்கன் கொடு, இதெல்லாம் செய்யும். அந்த மாதிரி தான் ஆண்டவருக்கு வானமும் பூமியும் சொன்னவன கேட்டுச்சு இல்லையா? ஆனா பாருங்க, இயேசு படகுல போறாருன்னு தெரியும், கடலுக்கு தெரியும் அவர் இயேசுன்னு, வானத்துக்கு தெரியும் இயேசுன்னு, மலைக்கு தெரியும் இயேசுன்னு. ஆனா என்ன நடக்குதுன்னா, காற்றும் கடலும் ஹல்லேலூயா பெரிய பெரிய இரைச்சல் உண்டாகுது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சே என்ன செய்யும், பல பிரச்சனைகள் வரும். சூழ்நிலைகளை நம்ம பார்க்க கூடாது. சூழ்நிலை எல்லாம் மாறுதலா தான் முடியும். ஆனா எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? வாய்க்கால்களை தண்ணீரால் நிரப்புகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே வார்த்தை தான் சொன்னார். எந்திரிச்சு நின்னு, ஏய் அமைதியார், இறையாத, சத்தம் போடாத, அமைதியார், அவ்வளவுதான் சொன்னார். உடனே அமைதியாயிருச்சு இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். சூழ்நிலை எதிர்த்து தான் சூழ்நிலை இருக்கும். நம்ம ஒண்ணு நினைப்போம், அது ஒண்ணு நடக்கும் இல்லையா? எல்லார் வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆனா எனக்கு அருமையானவர்களே, நம்மோடு கர்த்தர் இருக்கும்போது நமக்கு ஒத்தாசை அவர் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசையை அவர் பண்ணுவார். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இயேசு ஒத்தாசை பண்ணுவார் சொல்லுங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார் சொல்லுங்க. கமான் சொல்லுங்க, என் கடவுள் உங்களுக்கு ஒத்தாசையே செய்வார். ஆமென். பாடுவோமா? இப்போ பாட போறோம். நம்ம நம்பிக்கையோடு கையை தட்டி சத்தமா எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். கமான் எல்லாருமே. நல்ல கரங்களை தட்டலாமா எல்லாரும் சத்தமா? ஆமென். சூழ்நிலைகள் எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. சொல்லுங்க, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்வதை கேட்பதில்லை. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகள் இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தோ இல்லை, வேறெவரிடமோ இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. சொல்லுங்க, வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தோ இல்லை, வேறெவரிடமோ இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நல்ல கரங்களை தட்டி, காற்றை நான் பார்ப்பதில்லை, மழையை பார்ப்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பும். கரங்களை தட்டி எல்லாருமே நல்ல உற்சாகமா கை தட்டலாமே. பட்டும் படாதமா கை தட்டாதீங்க, நல்ல கையை தட்டி. கமான். ஆமென். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுங்க, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவர். வாய்க்கால்கள் சொல்லுங்க,
வாய்க்கால்கள் ஓ தண்ணீரால் நிரம்பிடும் என்றவாறே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவர். எல்லாருமே வேறெங்கிருந்தோ இல்ல, வேறவரிடமோ இல்ல, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தோ இல்ல, வேறவரிடமோ இல்ல, உமையை நோக்கி பார்க்க. எல்லாம் உங்க கையை உயர்த்துக்க பார்க்கலாம். எல்லாம் உங்க கையை உயர்த்துக்க பார்க்கலாம். கையை உயர்த்தி கமான் இப்படி சொல்லுங்க. என்ன மாதிரி சொல்ல போறீங்க? வேறெங்கிருந்தோ இல்ல, வேறவரிடமோ இல்ல, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தோ இல்ல, வேறவரிடமோ இல்ல, உமையை நோக்கி பார்க்கி. எல்லாருமே வேறெங்கிருந்தோ இல்ல, வேறவரிடமோ இல்ல, உமையை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தோ இல்ல, வேறவரிடமோ இல்ல, உமையை நோக்கி பார்க்கிறேன். நான் உமையை நோக்கி பார்க்கிறேன். நான் உமையை நோக்கி பார்க்கிறேன். மலைகள் விலகி போனாலும், கையை தட்டி, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், ஓஹோ மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வி. நல்ல கையை தட்டி உங்க சத்தம் வரட்டும். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஓ அவர் கிருபை சொல்லுங்க. அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். சொல்லுங்க. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவ தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமா. எழுந்து பாடலாமா எல்லாருமே? எனக்காக ஜீவ தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், ஓ எஸ் நல்ல கையை தட்டி. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை ஓ அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்வில். அவர் கிருபை அவர் கிருபை ஓ அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி அவருடைய கிருபை அவர் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் மாறாது.